ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமாக வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து எங்களோட ஸ்டைலில் நாங்கள் எப்படி வச்சுருக்கோன்றதை உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோழியில் ரெக்கை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக நல்லா வாட்டிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா விறகு வச்சு அடுப்பில் அந்த மாதிரி வாட்டுவாங்க. நாங்கள் வந்து ஸ்டவ்லேயே வாட்டிட்டோம். ஏன்னா அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாததுனால. ஓகேங்களா? இதை வந்து நல்லா வாட்டணுமா ஃப்ரெண்ட்ஸ். வாட்ட வாட்ட வந்து அதுலேருந்து ஆயில் வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். கால்லலாம் வந்து நல்லா வாட்டிட்டிங்கன்னா அந்த தோலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணுமா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்படின்னா தான் நல்லா வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். இதை வந்து நல்லா வாட்டினீங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு நமக்கு டேஸ்டியாக கிடைக்கும். சரிங்களா? இருக்கிற 1, 2 இதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சள் போட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா பீஸ் பீஸாக கட் பண்ணுறது. ஓகேங்களா? இதெல்லாம் அவ்வளோவா யாரும் பார்க்க மாட்டீங்க. அதனால தான் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள் எப்படி கட் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு. மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது வந்து கட் பண்ணுறது மட்டும்தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தான் குழம்புக்கு ரெடி பண்ணணும். இப்போ வந்து குழம்பு வைக்க ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ க்ளீனாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாட்டுக்கோழி குழம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராமு, சீரகம், மிளகு, வத்தல் ஆட் பண்ணிக்கணும். வத்தல் வந்து காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நல்லா வதக்கிட்டு அடுத்து தேங்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இடித்த சின்ன வெங்காயம். இப்போ வந்து நம்ம கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மசால் பொடி தான். நெக்ஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ண சிக்கனை வந்து போட்டு நல்லா வந்து கிளறி விட்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தான் மசால் வந்து சிக்கனுக்குள்ளெல்லாம் போகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து தேங்காய் அரைச்சி இந்த சிக்கனில் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கணும். அடியில் விட்டு நல்லா கிண்டினா தான் நமக்கு அடி பிடிக்காது. ஓகேங்களா? நல்லா ஆட் பண்ணிவிட்டு முங்குற லெவலுக்கு வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்படின்னா தான் நல்லா கொதித்து வரும்போது நல்லா வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஃபைனல் டச்சாக கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கான மசாலா வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.